வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 4 மார்க் ஆகட்டும், 7 மார்க் ஆகட்டும், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சென்டர் மார்க் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட் இந்த பிடிஎஃபை இந்த வீடியோவை ஸ்டில் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதில் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சரு, கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மார்க் ஆன்சர் கீ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இதில் வெளி ஏற்பமைவு குறைபாட்டை சரி செய்ய உதவு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்குக்கு கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது இரு குவிய லென்ஸ். இதான் கரெக்டு. இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அவகோட்ரா என்னோட மதிப்பு, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீரற்ற கரைசலை அடையாளம் காண என்ன பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி, கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர். ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மின்தடை கொண்ட மின்சூடியேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு 1 மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ 5 ஓம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5த்துக்கான கரெக்டான ஆன்சர் எதில் வந்து ஒடுக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து எத்தனால் எரிதல். ஆப்ஷன் பி, எத்தனால் எரிதல், கம்பஸ்டன்ஸ் ஆஃப் எத்தனால். ஓகே. காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது என்ன உருவாகுது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தில் ஆல்கஹால் விச் இஸ் ஃபார்ம்ட் இன் டியூரிங் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். எத்தில் ஆல்கஹால். அதே மாதிரி நவீன உடற்செயலுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு டூ யூ நோ பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி வில்லியம் ஹார்வி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரான்வியர் தசைகள் காணப்படும் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரான்வியர்னாலே நமக்கு ஆக்சான் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சந்தேகமே வேண்டாம், கரெக்டான ஆன்சர் சைட்டோகைனின் தான் வந்து கரெக்டான ஆன்சர் வரும். டிஎன்ஏவை வெட்ட என்ன பயன்படுகிறது. டிஎன்ஏவை வெட்ட ஈஸியாக வந்து எழுதிடலாம். சிசரும் கிடையாது, நைஃபும் கிடையாது, இந்த என்சைம் தான். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். டிஎன்ஏ ஒட்டுறதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஎன்ஏ வெட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான். பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டான வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த ஆன்சர் கீ ஒரு கிளாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க. பற்சக்கரங்கள், டாப்லர் விளைவு, உண்மையான வெப்ப உரிய குணகம் வரையறு, ஆல்கஹாலை கண்டறியும் சோதனை, நியூரான்களின் 3 வகை அமைப்பு. கொடுக்கப்பட்டுள்ள டயக்ராமில் இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணணும். டைராய்டு கிராண்டு, உயிரி படிவங்கள் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியம், ஸ்க்ராட்சு கம்பல்சரி 22 பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராக்கெட் ப்ரொப்பல்சன், எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள், மீயொலி அலைகள், எதிரொலியின் மருத்துவ பயன்கள், உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகள், சோப்பு டிஜிட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டைகாட் மோனோகாட் நல்லா பார்த்துக்கோங்க. ஹியூமனோட ஹார்ட் வந்து நல்லா ட்ரா பண்ணி பாருங்கள், அடிக்கடி கேட்குறாங்க. எத்தனோ பாட்னி கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஜீன் சிகிச்சை முறை கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கிளாஸ் தான் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று, ஆல்ஃபா பீட்டா காமா, நவீன மாடர்ன் அட்டாமிசிட்டி தியரி, அவகோட்ரா விதியோட பயன்பாடுகள், முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன். இதெல்லாம் ஒரு கிளாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீயும் வந்து கொடுத்துருக்குறேன். தமிழ் மீடியம் ஆன்சர் கீயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீயும் இருக்குது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு இதில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த கீ ஆன்சரில் கூட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே அண்டர்லைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான்.
அதே மாதிரி கம்பல்சரி சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்குலாம் இந்த கீ பாயிண்ட் இருந்தாலே போதும். ஏதாவது 4 கீ பாயிண்ட் 4 மார்க்கில் 7 மார்க்கில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 7 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இலைகள் கேட்டிருக்காங்க. உலோக அருமானத்தை தடுக்கும் முறைகள், சோப்பு டிஜிட்டலுக்கான வேறுபாடு, வட்டார இன தாவரவியல் வரையறு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜீன் சிகிச்சை முறையினை பற்றி எழுதுக. இதில் ஜீன் சிகிச்சை முறையை வரையறைக்கு 2 மார்க்கு, வகைகள் விளக்கமுக்கு 2 மார்க்கு. கரைதிறன் வந்து பார்த்திங்கன்னா சம் வந்து கொடுத்துருக்காங்க 32. அடுத்து பார்த்திங்கன்னா 7 மார்க்கான கீ ஆன்சர் இருக்குது. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் மினிட் வந்து நீங்கள் இந்த கீ ஆன்சரு ப்ளஸ் கொஷின் பேப்பர்லாம் ஒரு கிளான்ஸ் தான் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் இருந்து தான் கொஷின் கேட்பாங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சரும் இதில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் அப்படியே 1 by 1 பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வேல்யூஷன் எல்லாமே நடக்கும். ஸோ தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் லாஸ்ட் மினிட் ஒரு கிளான்ஸ் தான் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதிலேருந்து கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். அடுத்த கொஷின் பேப்பருக்கான 1 மார்க் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இதான் நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கும் ஒரு கிளான்ஸ் தான் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ராக்கெட் ஏவுதல் விதி டேஸ் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்குக்கு என்ன ஆன்சர் வரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ என்ன ஆன்சர்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 2வதுக்கு மின்தடை எஸ்ஐ அலகு வந்து என்ன? ஒளி அலைகள் வேகத்தில் டேஸ் பரவும். கதிரியாக்கத்தின் அலகு இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சது தான், ராஜென்ட். ப்ரெஷர் குக்கர் செய்ய பயன்படும் உலோக கலவை வந்து என்ன? ஸோ ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கரிய சேர்மத்தின் ஐஎஃப்சி நேமு. அதே மாதிரி கீழே ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் ஹார்வின்னு நினைக்கிறேன், மேபி. சிங்கமி விளைவால் உருவாவது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சிங்கமி ரிசல்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். லார்ஜ் எலாங்கினேட்டட் செல்ஸ் ஆஃப் ப்ரொவைட் நியூட்ரிஷன் ப்ரொவைடிங் ஸ்பெர்ம். அதே மாதிரி முன்பிருந்த உயிரியல் இதுதான் என்று கூறியவர் யார்? பூசா கோமல். தட்டைப்பயிர் கௌபி. சடுதி மாற்றத்தின் மூலம் பெறப்பட்ட நெல் ரகம். நெல் ரகம்ங்கிறது நமக்கு அட்டாமிட்டா 2, மேபி அட்டாமிட்டா. ஸோ 7 மார்க்கில் அப்படியே 1 by 1 பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எத்தனாலின் 2 பயன்களை எழுதுக. சுவாச ஈவு என்றால் என்ன? மனித விந்து செல்லின் படமுறைக. பரிணாமம் என்றால் என்ன? உடல் செல் ஜீன் சிகிச்சை, இனசெல் ஜீன் சிகிச்சை. புற்று செல் எவ்வாறு வேறுபடுகிறது? மின்னணு கழிவுகள். அவகோட்ரா விதியினை கூறு. அதே மாதிரி வந்து பின்வரும் மின் குறியீடுகளை எழுதுக. கூலும் விதி. அணுக்கட்டு எண் வரையறுக்கும். CO2வின் மூலக்கூறு துரு எவ்வாறு ஏற்படுகிறது? ரஸ்ட் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? அதன் வாழ்வியல் விளைவுகள் ஏதேனும் உடனே எழுது. மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? மகரந்த சேர்க்கையின் பயன்கள். குரோமோசோம் அமைப்பை விரி. பயோடெக்னாலஜி ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். கம்பல்சரி சம் பார்த்துக்கோங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் நியூட்டன் இயக்க விதி, கிட்டப்பார்வை தூரப்பார்வை, குவிலன்ஸின் பயன்கள், அதே மாதிரி வெப்ப சிதைவு, மீள்வினை மீளாவினை, தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன், இரத்தத்தின் பணிகள், இலைத்திரை மூடுதல் திறப்பதற்கான காரணம், மது அருந்துவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை, உடல் பருமனுக்கான காரணங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்குக்கு கரெக்டான ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 2F தான் கரெக்டான ஆன்சர். ஒரு மூலக்கூறு ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால். செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா
ஹோமோ அட்டாமிக், சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இருமுடிய கரைசலில் உள்ள கூறுகளுடைய எண்ணிக்கை வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இருமுடிமனாலே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12 கூலும் மின்னூட்டம், இந்த 1 மார்க் ரொம்ப முக்கியம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2.4 ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி எரிசாராயம் என்பது என்ன? எரிசாராயம் அப்படிங்கிறது கரெக்டான ரேஷியோ 95.9%. இதுதான் எரிசாராயம். உள்நோக்கு சைலம் இதன் சிறப்பு பண்புடையதாகும். ஸ்டெம்மு, தண்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து மீனில் இதயம் வந்து எத்தனை இருக்குது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ யூ நோ பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. 2 இதயம் இருக்கும். மூடுவிதை தாவரங்கள் ஆஞ்சியோஸ்போம் எதை உருவாக்கின்றது என்று கேட்டிருக்கிறார்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது உற்பத்தி செல்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா ஜென்ரேட்டிவ் செல்லு, ஓகேவா? அதே மாதிரி கீழ்கண்டவற்றில் தலைமை சுரப்பினாலே நமக்கு பிட்யூட்ரி சுரப்பி தான் நமக்கு தலைமை சுரப்பி. கலப்பினமாக்கம் தேர்வு ஹிம்கிரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹிம்கிரி அப்படிங்கிறது வந்து வீட்டு தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர். தமிழில் வந்து கோதுமை அப்படின்னு சொல்லுவோம். வீட்டு மார்க் பண்ணிட்டீங்களா? 11க்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் எக்ஸாக்டாக, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து குரோமோசோம். குரோமோசோமை யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. வால்டயர். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இந்த இடத்துல நியூட்டனுடைய 2ஆம் விதியினை கூறுக. இது ரொம்ப முக்கியம். எதிரொலியின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை எழுதுக. பாயில் விதியினை எழுது, முக்கியமான கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களுடைய வினைசெயல் தொகுதி நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப், அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் அடினல் கிளாண்ட் கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். பரிணாம கோட்பாடுகள். லைசின் அமினோ அமிலம் சேர்ந்த 2 மக்காசோள கலப்புயிரி. இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம். கிட்டப்பார்வை சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நிறை எடை வேறுபடுத்துக. ஒளிமின் ஏதேனும் 4 பண்புகளை கூற. நெக்ஸ்ட் வந்து இசையரங்கம் மேற்கூரை. உலோகக்கலவை உருவாவதற்கான காரணங்கள். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சுவாச ஈவு ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுத. நீராய்வு போக்கு நடைபெறும் நிகழ்ச்சியின் படமுறைக. துகளுடைய செல்களின் படமுறைக. உயிரினங்கள் தோற்றம் பற்றிய கோட்பாடு. வட்டார இன தாவரவியல் சொல்லை அறிமுகப்படுத்த. மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பின் பயன்பாடுகள். கம்பல்சரி 32 பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அழகு. மின்னோட்டத்தின் எந்த கருவியின் மூலம் அளவிடப்படும்? இயற்கை கதிரியாக்கத்தை கண்டறிந்தவர் யார்? செயற்கை மற்றும் கதிரியாக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகள். வேளாண் துறையில் கதிரியாக்க ஐசோடோப்புகள் பயன்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அணுக்கட்டு எண். அணுக்கட்டு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. மீள் மற்றும் மீளா வினை. செயற்கை வினை. ஆக்சின் என்றால் என்ன? மூவினை வரைகிற. ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்பு. மென்டல் தன் ஆய்விற்கு என் தோட்டப்படாட்சியை பயன்படுத்தினால் மது அருந்துகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள். ஸோ இமீடியட்டாக ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் மினிட் நீங்கள் நல்லா பார்த்துருக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க்கு. இதை நல்லா ரிவைஸ் பண்ணாலும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நல்லா பார்த்து